ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு தொக்கு ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். இந்த தொக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. வயிற்றுப்புண், வாய்ப்புண், குடல் புண், அல்சர் எல்லாத்துக்குமே தீர்வு இந்த தொக்குங்க. ஹெல்த்தியான தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இது. சாதமே சாப்பிடாதவங்க கூட இந்த தொக்கை சேர்த்து தொக்கு செய்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் தட்டு கணக்காக சாப்பிடுவாங்க. அவ்வளவு ருசியாக இருக்கும். ஹெல்த்தியானது கூட. வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு தீர்வு இந்த தொக்கு தாங்க. இது மருந்து தொக்குன்னே சொல்லலாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கேங்க. இது நான் நேற்று ஊருக்கு போயிருந்தேன். ஊரில் இருந்து தான் பறிச்சிட்டு வந்திருந்தேன் இந்த மணத்தக்காளி கீரை. இந்த காய்களோடு சேர்த்து தான் வச்சுருக்கேன். இதை நல்லா அலசி வச்சுக்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. அதனுடைய ஒரு 3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கரைஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 10 நான் காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தான் எடுத்திருக்கேங்க. இது கலர் அவ்வளோதான், ரொம்ப காரம்லாம் இருக்காது. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மிளகாய். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த கடாயில் அப்படியே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நான். நல்லெண்ணெயில் செய்தால் இந்த தொக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயில் செய்கிறது தான் நல்லது. அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி 1.25 கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு எடுத்துருக்கேங்க. இந்த பூண்டை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் வறுபடட்டும். ஒரு பாதி வறுபடணும் பூண்டு. பூண்டு நிறைய சேர்த்துக்கிறதால நம்ம இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சமையலில் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேங்க. பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தில் ஈரத்தன்மை இருந்ததுன்னா தொக்கு சீக்கிரமாக கெட்டு போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு 3/4 பதம் அளவுக்கு நம்ம ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம தொக்குலேயும் சேர்த்து இன்னொரு முறை நம்ம இதை வதக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் வெங்காயம் பூண்டை நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கிறதால நம்ம ரத்த அடர்த்தி கம்மியாக்கி நமக்கு ரத்தத்தை ஒரே சீராக இருக்கிறதுக்கு உதவுங்க பூண்டும் வெங்காயமும். இப்போ நமக்கு வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மணத்தக்காளி கீரையும் அந்த காய்கள் எல்லாமே சேர்த்து தான் நம்ம அலசி வச்சுருக்கோம். 2லேருந்து 3 தடவை உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துட்டா நமக்கு கீரை சுத்தமாயிடும். இந்த கீரையை நல்லா வதக்கணுங்க. இது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லதுங்க. உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதுதான் நான் சொன்ன மாதிரி வயிற்றுப்புண், வாய்ப்புண், குடல் புண், அல்சருக்கு ரொம்ப நல்லது இந்த மணத்தக்காளி கீரை. கிடைக்கும்போது இது போல் தொக்கா செய்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பருப்பில் செய்து கடையிலாவும் செய்து பருப்பில் சேர்த்து கடைசலாகவும் செய்து சாப்பிட்லாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வெயில் காலத்தில் வெயிலால் ஏற்பட்ட அந்த வெப்ப சூடுக்கு உடல் ரொம்ப உடல் உஷ்ணமாகும். அதுக்கு மணத்தக்காளி கீரையை அதிகமாக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது தான். வாரத்தில் 2லேருந்து 3 தடவை எடுத்துக்கலாம். இல்லை மணத்தக்காளி கீரை கிடச்சிதுன்னா இது போல் தொக்கு செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் ஒரு பிடி சாதம் சாப்பிட்றதால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். உடல் சூட்டை தணித்து உடலை ஒரே சீராக வச்சுக்க உதவும். இப்போ நமக்கு கீரை நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ ஒரு கைப்பிடி பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இந்த புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நமக்கு கீரை நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருந்தேன் இல்லையா, புளியும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இன்னும் நான் உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்க்கக்கூடாது, முதல்லையே உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ புளியும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் இந்த தேவைக்கேற்ப சேர்த்துருக்கேங்க. இது தொக்குன்றதால கொஞ்சம் சும்மா அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணுறதால இதை தொக்கு கொஞ்சம் நிறைய தான் சேர்க்கணும்.
இப்போ உப்பும் சேர்த்து கொஞ்ச நேரம் இது போல் வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும். இது நல்லா சூடு ஆறின உடனே தான் நான் அடுத்தது செய்யணும். இதை வந்து இறக்கி வச்சுருவோம். இப்போ ஏற்கனவே நான் வறுத்து வச்சதெல்லாம் நல்லா சூடு ஆறிருக்கு. இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் வந்து நல்லா வந்து இது போல் உடச்சி விட்டுலாங்க, இல்லைன்னா வந்து அரைப்படாது. இது போல் கையால் 2 கிள்ளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து சுத்தமாக காரமே இருக்காதுங்க. காஷ்மீரி மிளகாயின்றதால காரமும் இருக்காது. இது வந்து ரொம்ப ஹெல்தியானது தான். அதிகமாக காரமும் நம்ம எடுத்துக்கக்கூடாது இந்த வெயிலுக்கு. அதனால் இந்த மிளகாய் வந்து மீடியமான காரமாக நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மிளகாய் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேங்க. இது போல் கொரன்னு அரைச்சி எடுத்தால் போதும். கொரன்னு அரைச்சி எடுத்து இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கடுத்து நல்ல சூடு ஆறி இருக்கணுங்க. நம்ம அரைக்கும் போது, இந்த தொக்கு அரைக்கும் போது இதெல்லாம் சூடு ஆறி இருக்கணும். இப்போ நமக்கு வெங்காயம், பூண்டு, அதுக்கடுத்து நம்ம கீரையும் நல்லா சூடு ஆறிருக்கு. இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. இதில் இருக்கிற ஈரத்தன்மையே போதும். வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அதுவே போதும். பாருங்கள், ஒரு முறை அரைச்சி எடுத்திருக்கேன். ஆனால் வந்து இது இந்த அளவுக்கு இருக்கும். திரும்பவும் நம்ம கரண்டியால் இது போல் எடுத்து விட்டு தான் அரைக்கணும். தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது. ஒரு முறை அரைச்சி அதுக்கடுத்து வந்து மூடியை திறந்து இது போல் கரண்டியால் எடுத்து விட்டு இன்னொரு முறை அரைக்கும்போது இது வந்து கரெக்டாக நமக்கு அரைப்படும். ஏன்னா இந்த வெங்காயத்துலேயும் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அதனால் கரெக்டாகவே அரைப்படும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு தொக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு அப்படியே கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேங்க. நம்ம ஏற்கனவே பூண்டு நிறைய சேர்த்துருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அப்போவே நம்ம வந்து தொக்கில் நிறைய பூண்டு தான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பெருங்காயமும் சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்கலாங்க. மஞ்சள் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து கொடுத்து ஏற்கனவே இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம வந்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துடலாங்க. மசாலாவை சேர்க்கறதால எண்ணெயில் வதக்கிறதால நல்ல கம நல்ல வாசம் வரும். எல்லாமே ஒன்று சேரும். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து ஒன்று சேர்ந்து இது போல் வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த தொக்கு சேர்த்துடலாம். தொக்கு சேர்த்து நம்ம சேர்த்த இந்த பொடியில் நல்லா வேகிற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம், வேக வைக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. அதுபோல் நம்ம வந்து இதை வந்து வேக வச்சா நமக்கு தொக்கு வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஈரத்தன்மை இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போகும் இந்த தொக்கு. அதனால தான் இது போல் வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் வதக்கும்போது நல்ல கம நல்ல வாசம் வருங்க. இப்போ எண்ணெய் வந்து இது கம்மியாக இருக்கிறதால எண்ணெய் கொஞ்சம் நான் சேர்க்குறேன். ஒரு 4லேருந்து 5 சின்ன ஒரு குழிக்கரண்டி தான் அதில் தான் சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த எண்ணெய் போதுமானது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. இப்போ எண்ணெயும் சேர்த்து நல்லா இதை வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ இதுக்கு எனக்கு வந்து உப்பு வந்து நான் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்ததுங்க. அதனால் இப்போ நான் வந்து கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது மணத்தக்காளி கீரைன்றதால கொஞ்சம் கசப்பு இருக்குங்க. சிறுங்கசப்பு தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கசப்பு தேவையில்லைன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெல்லம் சேர்க்கலைங்க. சிறுங்கசப்பு தான் இருக்கும். இந்த கசப்பு வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது தாங்க.
நம்ம எண்ணெய் சேர்த்துருந்தோம் இல்லையா? எண்ணெய் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னாலுமே எண்ணெய் நிறைய சேர்த்துக்கலாம். நான் வந்து அதிகமாக சேர்க்கலங்க. மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு தொக்கு ரெடிங்க. மணத்தக்காளி தொக்கு ரெடி. இதை வந்து நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம சுடு சாதத்தில் போட்டு டெய்லியுமே வந்து சாப்பிட்லாங்க. இந்த அளவுக்கு நான் வந்து வீடியோக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ இந்த தொக்கு சேர்த்துருக்கேன். இதில் பாதி தொக்கு இருந்தாலே சாதம் ஃபுல்லாகவே சாப்பிட்லாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த தொக்கு. முடிஞ்ச வரைக்கும் இது போல் மணத்தக்காளி கீரை வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்போது இது போல் தொக்கு செய்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் முதல் சாதத்துக்கு இது போல் நீங்கள் செய்து சாப்பிட்லாம். இது போல் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்தா ரொம்பவே நல்லதுங்க. வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தான் இந்த மணத்தக்காளி தொக்கு. இந்த தொக்கை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. தொக்கு வந்து எப்போவுமே கண்ணாடி பாட்டிலில் வந்து எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம ரொம்ப நாள் எடுத்து வைக்கிறதால கண்ணாடி பாட்டிலில் வந்து சேர்த்து வைக்கிறதால ஹெல்த்தியாக இருக்கும். பிளாஸ்டிக்லலாம் சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்றதால கேன்சர் வர வாய்ப்பு உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டிலையே தொக்குகள் ஊறுகாய்களை வந்து எடுத்து வச்சு சாப்பிட்றது ரொம்பவே சிறந்தது. இப்போ நம்ம தொக்கு வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம். இதுக்கு கொஞ்சமாக வந்து மேலே வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க. நல்லெண்ணெய் சேர்த்து எடுத்து வச்சா இது வந்து எதுவுமே ஆகாது. ஈரக்கை படாமல் இருந்தால் நமக்கு வந்து எவ்வளோ நாள் இருந்தாலுமே இந்த தொக்கு கெட்டு போகாதுங்க. நீங்களும் இது போல் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த தொக்கு. செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஹெல்தி வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. தக்காளி தொக்கு இருக்குது. அதுக்கடுத்து நான் வந்து புளிச்சக்கீரை தொக்கு கூட என்னோடய சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.